ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषाततेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ நீங்க எல்லாம் இந்த 18 நாள் பகவத்கீதை வகுப்பு, 18 நாள் 18 அத்தியாயம் பகவத்கீதை வகுப்பு நீங்க படிச்சிருக்கீங்க. ரொம்ப அழகா பக்தர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய சந்தேகங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் ரொம்ப உற்சாகமாக பகவத்கீதை வகுப்புல கலந்து கொண்டமைக்கு. அதாவது ஆன்மீக பாதையில கிருஷ்ண பக்தி அல்லது ஆன்மீக பாதை யோகத்தை பயிற்சி பண்றதுல பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி. இப்போ நம்ம சாதாரண பௌதிக கல்வி கூட வச்சுருக்காங்க இல்லையா? பௌதிக கல்விக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பேச்சுலர் ஆஃப் எக்கானமிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கல்ல, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். அந்த மாதிரி இளநிலை கல்வி, இளநிலை கல்விக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பேச்சுலர் முடிச்சு அப்புறம் மாஸ்டர் டிகிரிக்கு போவாங்க, முதுநிலை கல்வி போவாங்க. இளநிலை கல்வி படித்து முடிச்சதுக்கப்புறம் முதுநிலை கல்வி மாஸ்டர் டிகிரி, எம்எஸ்சி, எம்ஏ, எம்எஸ்சி, இந்த மாதிரி பிஏ பிஎஸ்சிலாம் முடித்தவங்க எம்எஸ்சி எம்ஏக்கெல்லாம் போவாங்க. பிஇ முடித்தவங்க எம்இ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது அடுத்த லெவல், பேச்சுலர் டிகிரிலேருந்து மாஸ்டர் டிகிரி. அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி முடித்து மாஸ்டர் டிகிரி முடித்து பிஹெச்டி பண்ணுவாங்க. ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்வாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதில் உள்கடந்து ஆராய்ச்சி செய்வது பிஹெச்டி. ஸோ இந்த மாதிரி ஆன்மீக பாதையில் கூட ஆரம்ப நிலை கல்வி, உயர்நிலை கல்வி, முதுநிலை கல்வின்னு இருக்கு. இப்போ இந்த பகவத்கீதை நீங்கள் 18 நாள் படிச்சிங்க இல்லையா? ஆனால் உண்மையில் பகவத்கீதைக்கு 18 நாள் போதாது. அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறோம், 18 நாள் 18 அத்தியாயம் நடத்தணும். அது ஒரு ஓவர்வியூ. 18 நாளும் 18 அத்தியாயத்தில் பகவான் என்ன சொன்னாரு, அது நம்ம என்ன புரிஞ்சுன்றோம் அப்படின்னு ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்தோம். இனி அடுத்தது என்ன செய்ய போறோம்? ஒரு வாரம் பகவத்கீதை வகுப்பு, ஒரு வாரம் ஸ்ரீமத் பாகவத வகுப்பு. ஒரு வாரம் எப்படி இருக்கும்? பகவத்கீதை வகுப்பு இருக்கும், ஒரு வாரம் ஸ்ரீமத் பாகவதம். அப்போ பகவத்கீதை என்றால் என்ன, பாகவதம் என்றால் என்ன, ஏன் இவற்றை நாம் கற்க வேண்டும், இதை நாம் அறிந்து கொள்வது என்ன? அப்போ பகவத்கீதையில நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. 18 நாள் உங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆத்மா என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, ஆத்மாவுக்கு உடலுக்குள்ள பேதம் என்ன, இந்த பௌதிக உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, தேவதை வழிபாடு என்ன, யார் முழு முதற் கடவுள், யாரை சரணடைய வேண்டும், இந்த மாதிரி அடிப்படை கேள்வி என்னது? நாம் யாரு, நாம் யார், நான் உடலா இல்ல ஆத்மாவா, ஆத்மா இந்த உடல் எப்படி இருக்கு, எப்படி இயங்குது, ஆத்மாவை கண்டவர் உண்டா, இதெல்லாம் உங்களுக்கு விவரமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பகவத்கீதையுடைய 2ஆம் அத்தியாயம் ஆன்ம விஞ்ஞானத்தை பத்தி போதிக்குது. அப்புறம் பல்வேறு யோக முறைகளை பத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க. பல்வேறு தேவதை வழிபாட்டை பற்றியும் பகவத்கீதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இறுதியாக பகவத்கீதை 18 நாள் வகுப்பு முடிஞ்ச உடனே நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, நீங்க யாராவது சாட் பாக்ஸ்ல கூட போடலாம். பகவத்கீதை 18 நாள் 18 அத்தியாயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். 18 நாள் நான் பகவத்கீதையில இந்த 18 அத்தியாயத்துல இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் பகவத்கீதை படிச்சு நான் புரிஞ்சுட்டது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்க பதிவிடலாம் சாட் பாக்ஸ்ல. ரைட்? ஸோ இந்த 18 நாள் பகவத்கீதை வகுப்புல மெயினா பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு, பகவத்கீதை எந்த சூழ்நிலையில் துவங்கியது, பகவத்கீதை எந்த சூழ்நிலையில் உரைக்கப்பட்டது, அது எந்த சூழ்நிலை பாதையில் கடந்து சென்றது, பகவத்கீதை எங்க முடிவடைந்தது, தோற்றம், நடைமுறை, முடிவு. பகவத்கீதை எங்க தொடங்கியது, எந்த சூழ்நிலையில் உபதேசிக்கப்பட்டது, என்ன உபதேசிக்கப்பட்டது, இறுதியில் என்ன. வெரி குட். நிறைய பேர் ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க. சரணாகதி,
ரொம்ப சந்தோஷம். அந்த 18 நாள் வகுப்பு நடத்துனது வீண் போகவில்லை. நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக பகவத்கீதை படித்தா என்ன முடிவுக்கு வரணும். எஸ், வெரி குட். எல்லாம் பகவானின் செயல், சரணாகதி, சரண்டர். எஸ், வெரி குட், வெரி குட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அந்த 18 நாள் ரீச்சிங் கிருஷ்ணாஸ் அபோட் இஸ் பாசிபிள் த்ரோ பியூர் டிவோன் சர்வீஸ். எஸ், சரண்டர் டு கிருஷ்ணா. ஸோ பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு மூலமாக பகவானை அடைய முடியும். எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என்னை மட்டும் சரணைவாய் கிருஷ்ண பக்தி. எஸ், வெரி குட், வெரி குட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக கவனிச்சிருக்கீங்க, எவ்வளோ ஆர்வமாக குறிப்பெடுத்திருக்கீங்க, எவ்வளோ ஆர்வமாக நீங்கள் உங்களுடைய உற்சாகத்தை காமிச்சிருக்கீங்கன்னு இந்த உங்களுடைய பதிவுலேருந்து தெரிய வருது. அந்த 18 நாள் வகுப்பில் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக அட்டென்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கீங்க. எஸ், வெரி குட், வெரி குட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போது பகவத்கீதை அறியாமையிலிருந்து தொடங்குது. பகவத்கீதை எங்கே தொடங்கியது? அறியாமையில் தொடங்கியது. அர்ஜுனன் தன் உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டார். நான் இந்த உடல், நான் ஏன் யுத்தம் செய்ய வேண்டும் அப்படிலாம் சொல்லி ஒரு 5 காரணங்களை சொல்லி அர்ஜுனன் இந்த யுத்தத்தை நிராகரிக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 காரணங்களை சொல்லி நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் பகவானிடம் வாதம் செய்கிறார். அதுக்கப்புறம் 2ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. இந்த யுத்தம் செய்யறதா வேண்டாமா, இது தர்மமா அதர்மமா, சரியா தப்பா, ஒரு குழப்பம் வந்துருச்சு. அப்போ அவர் பகவானே சரணடைகிறார். கிருஷ்ணா, நீங்க முன்னாடி இருக்கீங்க, நீங்களே என்ன வழி நடத்துங்க. கார்பண்ய தோசோ பிரகதஸ் பவாபா பிச்சாமித்தாம் தர்மச்சமூட சேதாஹா யஷே இஷாம் நிஷிதம் புருகூகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாம் பிரபன்னம். பகவானே, நீங்களே எனக்கு குருவா இருந்து என்னை வழி நடத்துங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது சரி, எது தவறு, எது தர்மம், எது அதர்மம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதனால நீங்களே சொல்லி கொடுத்துருங்க. நீங்க தான் கீதாச்சாரியன், கீதையின் ஆச்சாரியன். நீங்க தான் அனைத்து வேதங்களையும் தொகுத்தவர், வேதங்களால் அறியப்பட வேண்டியவர், வேதங்களை முற்றிலும் அறிந்தவர். அனைத்துக்கும் நீங்களே ஆதாரம். அதெல்லாம் நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு அர்ஜுனன் 2ஆம் அத்தியாயத்துல பகவானது சீடனாகிவிட்டார். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்களா பேசிட்டு இருந்தாங்க. பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்களா பேசிட்டு இருந்தாங்க. 2ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் சீடன், பகவான் கிருஷ்ணர் குரு, கீதா ஆச்சாரியன், கீதையின் ஆச்சாரியன். அப்ப சீடர் வரும்போது சீடனுடைய அறியாமை போகணும். ஆன்மீக குருடைய முதல் வேலையே சீடர்களை அறியாமை போக்குறதா. அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும், அவங்க பௌதிகத்துல மேல போகணும். சில நேரம் வந்து மக்கள் சாதுக்கள்கிட்ட வருவாங்க. மக்கள் சாதுகள்கிட்ட வந்து என்ன கேட்பாங்க? என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிரும், என் பையனுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிடணும், எனக்கு பௌதிக தேவை. இதுக்கல்ல ஆன்மீக குரு. ஆன்மீக குருவுடைய முதல் வேலையை நம்மை அறியாமையிலிருந்து விடுவிப்பது. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்ஸ்வருன் மிலித்தம்யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. எஸ், ஆன்மீக குருவுடைய முக்கியமான வேலையை சீடர்களை அறியாமையிலிருந்து விடுவிப்பது. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்ஸ்வருன் மிலித்தம்யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அப்ப ஆன்மீக குரு பத்தி சொல்லியிருப்பாங்க, குருவுடைய தன்மையை பத்தி சொல்லியிருப்பாங்க, குருவுக்கான தகுதி என்ன எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆன்மீகருடைய முதல் டியூட்டியை வந்து நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கணும். அப்ப என்ன அறியாமை? தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கிறது. நாம எல்லாருமே நம்மளோட உடலோடு அடையாளப்படுத்தின்றோம். அப்ப அர்ஜுனன் வந்து நம்முடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு தன்னை உடலோடு அடையாளப்படுத்தின்றாரு. பகவத்கீதை அர்ஜுனனுக்காக அல்ல, நமக்காக வேண்டி. அப்போ பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது அர்ஜுனனுக்காக அல்ல. அர்ஜுனன் நம்மை போல சாதாரண ஜீவன்களை பிரதிநிதித்து அறியாமல் உள்ளது போல பகவானால் ஏற்பாடு செய்யப்பட்டார். இது ஒரு டிராமா போல. ஒரு சினிமாவில் வந்து கதாநாயகன் வந்து ஒரு இடத்துல வில்லன்ட்ட இல்லை நண்பன்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாருன்னா அது வந்து ஒரு திட்டம் இருக்கும். அதே மாதிரி பகவானது திட்டப்படி அர்ஜுனன் அறியாமையில் புகுத்தப்பட்டார். அதனால் அவருக்கு பகவத்கீதை அவர் மூலமாக நமக்கு உபதேசிக்கப்பட்டது. பகவத்கீதை கீதோபனிஷதம், அனைத்து உபனிஷத்தின் சாரம். 108 உபநிஷத்தோட சாரம் பகவத்கீதை. அப்போ நம்ம எந்த உபநிஷத்தும் படிக்க வேண்டாம், பகவத்கீதை படித்தாலே போதும். எல்லாமே பகவத்கீதையில் இருக்கு. பகவத்கீதையில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. அப்போ பகவத்கீதையின் படி நாம் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும். 2வது, பகவான் கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். வீடியோ இஸ் நாட் கிளியர்னு போட்டிருக்காங்களே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிளியரா கேக்குதுங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ பகவத்கீதையோட முதல் பாடம் வந்து பகவத்கீதையில் பகவான் கற்றுக் கொடுத்த முதல் பாடம், நாம் இந்த உடல் எல்லாம் ஆத்மா.
இரண்டாவது பாடம் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். மூன்றாவது பாடம் அவரை சரணடைய வேண்டும், அவரது பக்தனாக இருக்க வேண்டும். மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜிமா நமஸ்குரு மாமேவே சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. அர்ஜுனா, நீ எப்போதும் என் பக்தனா இருக்க வேண்டும், என்னை நமஸ்காரம் பண்ண வேண்டும், என்னை வழிபட வேண்டும், சத்தியமா சொல்றேன் நீ என்கிட்ட வந்துருவேங்க. கிருஷ்ணரே ப்ராமிஸ் பண்ற. தென் பகவான் சொல்றாரு, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷிக்ஷாமி மா சுச்சக. பயப்படாத, நான் உன்னை எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுவிச்சிடறேன். நீ எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் அதை நினைத்து பயப்பட வேண்டாம். நீ என்னை சரணாகதி செய்து விடு. நீ என்னை சரணிந்து விட்டால் நான் உன்னை எல்லா பாவத்திலிருந்து விடுவித்து விடுகிறேன். அப்போ பகவத்கீதை அறியாமையில் தொடங்கியது, சரணாகதியில் முடியுது. பகவத்கீதையானது அறியாமையில் தொடங்கியது, சரணாகதியில் முடிந்தது. அப்புறம் பகவத்கீதை பகவான் கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழு முதற் கடவுள். அந்த பகவானை ஒருத்தர் உருவம் இல்லாதவராக வழிபடுறவங்க இருக்காங்க. கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர், அப்படி இறைவனை உருவமற்றவராக வழிபடக்கூடியவங்களும் இருக்காங்க. அவரை உருவ வழிபாடு செய்யறவங்களும் இருக்காங்க. அவரை பரமாத்மாவா தானிக்கிறவங்களும் இருக்காங்க. பிரம்மம், பரமாத்மா, பகவான். பகவானை பிரம்மனாக அனுபவரும் உண்டு, பரமாத்மாவாக அனுபவரும் உண்டு, பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுளாக அனுபவரும் உண்டு. அப்ப இந்த மூன்றையும் சொல்லிட்டு பகவான் என்ன எது கிளியரா சொல்றாரு? பக்தி தான். பகவானே முழுமுதற் கடவுள், அவருக்கு உருவம் உண்டு, அவருக்கு உருவம் உண்டு. அந்த உருவம் சச்சித் ஆனந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். அப்போ பகவத்கீதையோட கன்க்ளூஷன் என்னது? பகவத்கீதையோட முடிவு, இந்த 18 நாள் 18 வகுப்புல பகவத்கீதைய முடிவு என்னவென்றால், நாம் அறியாமையிலிருந்து விடுபட்டு விட்டோம். நாம் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை அறிந்து கொண்டோம். பல்வேறு வழிபாட்டு முறைகளை அறிந்து கொண்டோம். பிரம்மத்தை பற்றி அறிந்து கொண்டோம். பரமாத்மா பற்றி அறிந்து கொண்டோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற்கள் என்று அறிந்து கொண்டோம். இறுதியில் அவரை சரணடைந்து அவருக்கு பக்தி செய்ய வேண்டும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்வதக. பக்தி தொண்டால் மட்டுமே என்னை உள்ளவாறு அணுக முடியும் பகவான் சொல்றார். அதனால பகவத்கீதையில பகவான் பல்வேறு யோக முறைகளை பற்றி சொல்லியிருக்கார். ஓரொரு அத்தியாயம் ஒரு யோகம். சாங்கிய யோகம், கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம், தியான யோகம், இந்த மாதிரி ஓரொரு பகவத்கீதையின் ஓரொரு அத்தியாயம் ஓரொரு யோக முறையை பற்றி பறைசாற்றுகின்றது. இப்படி பல்வேறு யோக முறைகளை பற்றி பகவான் எடுத்துரைத்து விட்டு பக்தி யோகம் தான் சிறந்தது, பக்தி தொண்டால் மட்டும்தான் அவர் உள்ளவாறு அணுக முடியும் அப்படிங்கிறத தெளிவாக ஸ்தாபனம் செய்கிறார். பகவத்கீதை மூலமாக பக்தி யோகம் தான் சிறந்தது, பக்தி தொண்டு தான் சிறந்தது, அவரை சரணடைய வேண்டும், அவர் பகவான் கிருஷ்ணர் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். இங்கதான் முடியுது பகவத்கீதை. சரி, அடுத்தது நீங்க எல்லாரும் பாகவத வகுப்புக்கு வந்துட்டீங்க. பாகவதம்னா என்னது? பகவத்கீதை சொன்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்தி காண்பது பாகவதம். பகவத்கீதையில பகவான் என்னென்ன சொல்லியிருந்தாரோ அது எல்லாமே பிராக்டிக்கலா பார்க்கலாம் பாகவதத்துல. அப்போ நீங்க பாகவதம் துவங்கும் போதே, உங்களை எவ்வளவு பேர்கிட்ட பாகவதம் செட்டு இருக்குன்னு தெரியல. பாகவதம் செட்டு 12 ஸ்கந்தம், 18 புத்தகம். நோ கிளியர் வாய்ஸ் அண்ட் வீடியோ குருஜி, வீடியோ சரியாக இல்லை. நான் கொஞ்சம் நெட்டு ஏதோ எனக்கு இங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆடியோ இஸ் கிளியர். ஓகே, ஆடியோ கிளியரா இருக்குல்ல? அது போதும். சரி, பரவாயில்ல, அது போக போக சரியாயிடும். சரி, அப்போ ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம் என்றால் என்ன? அதை நாம் ஏன் கற்க வேண்டும்? பகவத்கீதைக்கும் பாகவதற்குள்ள சம்பந்தம் என்ன? அதுதான் இன்னைக்கு இன்றைய வகுப்பு. பாகவதம் என்றால் என்ன, பாகவதத்தை ஏன் கற்க வேண்டும், பாகவதம் எந்த சூழ்நிலையில் உபதேசிக்கப்பட்டது, பகவத்கீதை எந்த சூழ்நிலையில் உபதேசிக்கப்பட்டது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனுக்கு உபதேசிக்கப்பட்டது. அப்ப பாகவதம் யாருக்கு உபதேசிக்கப்பட்டது, ஏன் உபதேசிக்கப்பட்டது? ஓகே, சரி. அப்போ ஸ்ரீமத் பாகவதம் என்றால் என்ன, பாகவதம் எந்த சூழ்நிலையில் உபதேசிக்கப்பட்டது, ஏன் உபதேசிக்கப்பட்டது, யாருக்காக உபதேசிக்கப்பட்டது, பாகவதத்தின் நோக்கம் என்ன? 5 கேள்வி. பாகவதம் என்றால் என்ன? சரி, இப்ப 5 கேள்வி. பாகவதம் என்றால் என்ன, பாகவதம் எந்த சூழ்நிலையில் உபதேசிக்கப்பட்டது, யாருக்காக உபதேசிக்கப்பட்டது, ஏன் உபதேசிக்கப்பட்டது, பாகவதத்தின் நோக்கம் என்ன? இதுதான் இன்னைக்கு வகுப்பு. ஏன்னா நீ அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல நீங்க பாகவத வகுப்பு கலந்துக்க போறீங்க. அடுத்த லெவல், அதாவது ஆரம்ப நிலை பாடத்திலிருந்து நீங்க இளநிலை கல்வியிலிருந்து முதுநிலை கல்விக்கு வந்துட்டீங்க. அப்போ ஸ்ரீமத் பாகவதம் என்பது பகவான் பக்தன் பாகவதம்.
பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பகவானிடத்தில் எப்படி அன்பு செய்வது. இப்ப பகவத்கீதையில பக்தி தொண்டு செய்யணும்னு பகவான் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பக்தி தொண்டை எவ்வாறு செய்வது, பக்தி தொண்டுடைய மகிமை என்ன, பக்தர்களின் தெய்வீகமான குணம் என்ன, பகவானுக்கும் பக்தனுக்கும் எந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் இருக்கும், இதெல்லாம் பாகவதத்தில் இருக்கு. ஆகச் சிறந்த பாகவதர்கள் புத்தக பாகவதர், 2 பாகவதர் இருக்காங்க. 2 பாகவதர், ஒருத்தர் புத்தக பாகவதர், இன்னொரு பக்தர் பாகவதர். புத்தக பாகவதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் பக்தர் பாகவதை அணுக வேண்டும். புத்தக பாகவதத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் பக்தர் பாகவத்தை அணுக வேண்டும். இப்ப பள்ளிக்கூடத்துல, கல்லூரிகள்ல, யூனிவர்சிட்டியில ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார். சயின்ஸுக்கு ஒரு ப்ரொஃபஸர், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரொஃபஸர், அப்புறம் பயாலஜிக்கு ஒரு ப்ரொஃபஸர், மேக்ஸ், பிசிக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க. அப்ப அந்த துறைக்கு, அந்த பாடத்துக்கு ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட நம்ம போறோம். அதே மாதிரி பாகவதத்தை தெரிந்து கொள்வதற்கான ப்ரொஃபஸர்கள், அகைன் வீடியோ ப்ராப்ளம். ஓகே, வீடியோ ப்ராப்ளம்னா விட்டுருங்க, பரவாயில்ல, ஆடியோ ப்ராப்ளம் இல்லாம இருந்தா சரி. ஸோ பாகவதத்துக்கு, புத்தக பாகவதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் பக்தர் பாகவதர்களை அணுக வேண்டும். புத்தக பாகவதம் புரிந்து கொள்வதற்கு நாம் பக்தர் பாகவதத்தை அணுக வேண்டும். அப்ப பாகவதம் என்பது எல்லா வேதங்களின் சாரம். பகவத்கீதை எப்படி எல்லா உபநிஷத்தின் சாரம். பகவத்கீதை கீதோபனிஷத், பகவத்கீதையானது எல்லா உபநிஷத்தின் சாரம் பார்த்தோம். ஸ்ரீமத் பாகவதம் என்பது எல்லா வேதங்களின் சாரம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம். ரசமின் டேஸ்ட், எல்லா சுவைகளும் சேர்ந்து ஒரு சுவை. பாருங்க, நீங்க மதுரை பக்கம்லாம் போனா ஜிகர் தண்டான்னு ஒரு தருவாங்க. நம்ம ஊர்ல ஃப்ரூட் சாலட் எல்லாம் தருவாங்க. எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு ஒரு ஃப்ரூட் சாலட் தருவாங்க. அதுல எல்லா ஃப்ரூட்டோட சுவையும் சேர்ந்து. அந்த மாதிரி எல்லா வேதங்களையும் சாரமாக எடுத்துக்கொண்டால் அது ஸ்ரீமத் பாகவதம். அனைத்து வேதங்களின் சாரம், அனைத்து வேதங்களின் சாரம் ஸ்ரீமத் பாகவதம். அப்போ ஸ்ரீமத் பாகவதம் எல்லா வேதங்களின் சாரமாக இருக்கின்றது. விவத பாகவதம் ரசமாலயம். ரசமாலயா அப்படின்னா, ரசம்னா சுவை. அந்த எல்லா சுவைகளும் இருப்பிடமாக பாகவதம் திகழ்கின்றது. சரி, அப்ப பாகவதம் எந்த சூழலில் உபதேசிக்கப்பட்டது, யாருக்கு உபதேசிக்கப்பட்டது, ஏன் உபதேசிக்கப்பட்டது, அதன் பாகவதம் நாம் கற்றுக் கொடுப்பது என்ன? சோ பாகவதம், ஸ்ரீமத் பாகவதமானது முதல்ல பகவானால பிரம்மதேவருக்கு உபதேசிக்கப்பட்டது. பகவான் கிருஷ்ணர் பிரம்மாட்ட பேசினார். பாகவதம் 4 ஸ்லோகம். இன்னைக்கு பாகவதம் 18,000 ஸ்லோகம் இருக்கு. 18,000 ஸ்லோகம், 12 ஸ்கந்தம், 18 புத்தகம். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா பாகவதம் செட்டு வாங்கிடணும். எல்லாரும் பாகவதம் செட்டு வாங்கிட்டு, பாகவதம் கிருஷ்ணரும் வேற வேற இல்லை. கலியுகத்துல பாகவதம், கிருஷ்ணர் பாகவத ரூபத்தில் இருக்கார். பகவான் கிருஷ்ணர் கலியுகத்துல நேரடியா அவதாரம் பண்றது இல்ல, 3 யுகத்துல நேரடியா வர்றார். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரிகம், கலியுகம். இந்த 4 யுகத்துல, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரிகம், இந்த 3 யுகத்துல பகவான் அவதாரம் செய்யறாரு. ஆனா ஸ்ரீமத் கலியுகத்துல பகவான் நேரடியா அவதாரம் செய்யறதுல அவர் இலக்கிய அவதாரமாக இருக்கிறார். சப்த பிரம்மம். பாகவதம் சப்த பிரம்மம், பகவானுடைய இலக்கிய அவதாரம். கலியுகத்துல பகவான் பாகவத ரூபத்தில் இருக்கார். நம்ம பின்னாடி வரக்கூடிய சத்சங்கத்துல பாகவதம் ஏன் பகவான் பாகவத ரூபத்தில் இருக்காருங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஸ்ரீமத் பாகவதம் பல்வேறு இடங்கள்ல பக்தருக்கு மத்தியில் நடக்கூடிய சம்பாஷணை. ஒரு பக்தர் கேள்வி கேட்பார், இன்னொரு பக்தர் பதில் சொல்வார். இப்ப பகவத்கீதையில அர்ஜுனன் கேள்வி கேட்டார், கிருஷ்ணர் பதில் சொன்னார். இங்க பாகவதத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரம்மா கேள்வி கேட்பார், கிருஷ்ணர் பதில் சொல்வார். இன்னொரு இடத்துல நாரதர் கேள்வி கேட்பார், பிரம்மா பதில் சொல்லிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் வியாசர் கேள்வி கேட்பார், நாரதர் பதில் சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் சுகதேவர் கேள்வி கேட்டு இருப்பார், வியாசர் பதில் சொல்லிட்டு இருப்பார். பரீட்சித்து கேள்வி கேட்பார், சுகர் பதில் சொல்லிட்டு இருப்பார். சவுனகாதி முனிவர்களுக்கு சூத கோசாமி பதில் சொல்லிட்டு இருப்பார். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும்னு தோணுது, இருந்தாலும் நான் புரியுற மாதிரி சொல்றேன். பாகவதம் பல்வேறு காலங்களிலும் பல்வேறு சூழ்நிலையும் உபதேசிக்கப்பட்டது. பாகவதம் நித்தியமானது. அது பிரம்மலோகத்திலும் உண்டு, கைலாத்திலும் உண்டு, எல்லா இடத்திலும் பாகவதம். தேவர்கள், மகாதேவர், பிரம்மதேவர் எல்லோரும் பாகவதம் பேசிக் கொண்டிருப்பார்கள், பாகவதம் படித்துக் கொண்டிருப்பார்கள், பாகவதத்தை பாடிக்கொண்டிருப்பார்கள். காரணம், அந்த பாகவதம் அவ்வளவு சுவையானது. பாகவதம் என்றால் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை வர்ணிப்பது. அதனாலதான் பாகவதம் தொடங்கும் போதே வியாசதேவர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, பாகவதத்தின் முதல் ஸ்லோகம், முதல் ஸ்கந்தம், 1ஆம் அத்தியாயம், முதல் ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் எழுதுறதுக்கு முன்னாடி ஓம் ஜென்மாதியதக
இதரத்தாத்தேஷு அவிஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முக்யந்தி யக் சூரேக. இது பாகவத்துடைய முதல் ஸ்லோகம். இது எழுதுறதுக்கு முன்னாடி வியாசர் என்ன பண்றாரு? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வியாசதேவர் ஓம் கணபதியே நமகன்னு சொல்லல, ஓம் கார்த்திகேய நமகன்னு சொல்லல, ஓம் சிவாய நமகன்னு சொல்லல, ஓம் சக்தியே நமகன்னு சொல்லல, ஓம் பிரம்மனே நமகன்னு சொல்லல, ஓம் பரமாத்மனே நமகன்னு சொல்லல. அவர் தெளிவா சொல்றார் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த பகவான் வாசுதேவரை நான் வணங்குகிறேன், அவருக்கு எனது பணிவான நமஸ்காரம். அப்ப பாகவதம் தொடங்கும் போது எங்க தொடங்குது? சரணாகதியில தான் தொடங்குது. பகவத்கீதை சரணாகதியில முடிந்தது, பாகவதம் சரணாகதியில தொடங்குது. வியாசதேவர் முதிர்ந்த அறிவு, வேத வியாசர், வேதங்களை தொகுத்தவர், 4 வேதங்களை பிரித்து வகுத்தவர், 18 புராணங்கள், 108 உபனிஷதங்கள், இதெல்லாம் கொடுத்த ஆகச்சிறந்த பெரும் பண்டிதன். அவர் வேற யாரும் இல்லை, பகவானுடைய அவதாரமே. சத்தியாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு சக்தி அளிக்கப்படும் பொழுது அது சத்தியாவேஷ அவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப வியாசதேவரானவர் பகவானுடைய அவதாரம். வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே நமக. பகவானே வியாசதேவரை அவதாரம் பண்ணார். அவர் தான் வேதங்களை தொகுத்தார், அவர் தான் ஸ்ரீமத் பாகவதம் கொடுத்தார். வியாசதேவர் தான் ஸ்ரீமத் பாகவதம். வியாசருக்கு எப்படி ஸ்ரீமத் பாகவதம் கிடைச்சது? அவரது குருநாதரான நாரதரிடம் கற்றுக்கொண்டார். வியாசருக்கு பாகவதம் யார் சொன்னா? நாரத முனிவர். நாரதருக்கு பாகவதம் யார் சொன்னா? பிரம்மதேவர். பிரம்மனுக்கு பாகவதம் யார் சொன்னார்? பகவான் கிருஷ்ணர். இப்படி ஸ்ரீமத் பாகவதமானது பகவான் இறங்கி வருகிறது. பகவான் 4 ஸ்லோகம் பிரம்மனுக்கு சொல்லி கொடுத்தார். அந்த பாகவதத்தை 4 ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தத்தில் இருக்கு. 4 ஸ்லோகம், சதுஸ்லோகியா பாகவதம். பாகவதத்துடைய 4 முக்கியமான ஸ்லோகம். அந்த 4 ஸ்லோகம் தான் பகவான் பிரம்மாவுக்கு சொன்னார். பிரம்மா ஆகச்சிறந்த புத்திசாலி, பெரும் பண்டிதன். அந்த 4 ஸ்லோகத்தையும் புரிஞ்சின்றார். அதை அவரது சீடரான நாரதருக்கு உபதேசித்தார். பிரம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்ட வேத ஞானத்தை நாரதர் வியாசருக்கு போதிக்கிறார். அவரை எழுத சொல்றார் எழுத்து வடிவில். ஏன்னா கலியுகத்துல நம்ம எல்லாம் ஞாபகம் மறதி அதிகம். இப்போ உதாரணத்துக்கு நான் எவ்வளவு நேரம் பாகவதம் பத்தி பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில கேட்கிறேன், சாமிஜி பாகவத்துல என்ன சொன்னாரு? ஒரு நிறைய சொன்னாருங்க, ஒன்னும் ஞாபகம் இல்லை, எல்லாம் மறந்து போச்சு. அப்ப கலியுகத்துல மந்த புத்தி பிராயனா பாயே கலு அல்பாயசின் யுகேஜனா மந்தாசு மந்த மதையோ மந்த பாக்கியா பாத்துருதா. கலியுக மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாகவத்துல சொல்லியிருக்கு. அல்ப ஆயுசு தான், 100 வருஷம். கலியுகத்துடைய மக்களுடைய ஆயுள் காலம் 100 வருஷம். ஆனா 100 வருஷம் கூட யாரும் இருக்கிறது இல்லை. 50, 70, 60லயே போயிடுறோம். அது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் 30 வயசுல ஹார்ட் அட்டாக் செத்து போறாங்க. 35 வயசுல ஹார்ட் அட்டாக்கு, 30 வயசுல ஸ்ட்ரோக்கு. அதனால நமக்கு ஆயுசு அல்ப ஆயுசு ஆயிடுது. அல்ப ஆயுசு 100 வயசுங்கிறது அல்ப ஆயுசு தான் மற்ற யுகங்களோடு ஒப்பிடும்போது. துவாபர யுகத்துல 1000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. திரேதா யுகத்துல 60,000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. சத்தியுகத்துல 1,00,000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இதை நம்ம சொன்னா நம்ம வேடிக்கையா நினைப்பாங்க, என்ன சாமிஜி கதை விடுறீங்க, 1,00,000 வருஷம் வாழ்ந்தாங்கிறீங்க, 60,000 வருஷம் வாழ்ந்தாங்கிறீங்க. இதே ஹாலிவுட் படத்துல ஏதாவது சாகசம் பண்ணா ஒத்துக்குவாங்க. சினிமாவில் ஏதாவது சாகசம் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஓ அந்த பாருங்க அவர் அங்க பறந்தாரு இங்க பறந்தாரு. ஆனா சாஸ்திரம் சொன்னா கேட்க மாட்டான், சாஸ்திரத்திற்கு ஏன் சொன்னா கேட்க மாட்டான். இதுதான் ப்ராப்ளம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, பாகவதம் முதல் பகவான் கிருஷ்ணர் பிரம்மதேவருக்கு உபதேசித்தார். அதே வேத ஞானத்தை பிரம்மன் நாரதருக்கு உபதேசித்தார். அதே ஞானம் நாரதத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டார் வியாசர் அதை எழுத்து வடிவில் கொடுத்தாரு. அவர் புதல்வரான சுகதேவ கோஸ்வாமிக்கு சொன்னார். சுகபிரம்மம் சுகதேவ கோஸ்வாமி, அவருடைய பிறப்பும் ஆக சிறந்த பிறப்பு. சுகதேவ கோஸ்வாமி அன்னையுடைய தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்காங்க, வெளியில வரமாட்டேங்கிறார். ரொம்ப அழகான ஒரு சரித்திரம். கைலாசத்துல ஒரு நாள் சிவபெருமான் பார்வதி தாயர் மடியில் அமைத்து கொண்டு பாகவதம் பேசிட்டு இருக்கார். சிவபெருமான் மடியில பார்வதி தன்னுடைய பிரபு மடியில் அமர்ந்திருக்காங்க. சிவபெருமான் நிறைய முனிவர்கள் ரிஷிகள்லாம் இருக்காங்க. அவர் ரொம்ப அழகா பாகவதம் பேசிட்டு இருக்கார், பகவானுடைய நாம ரூப குணாதிசயம். இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா, நமக்கு இந்த பகவத்கீதை வகுப்பு பாகவத வகுப்புலாம் கேட்டா தூக்கம் வரும். மற்ற கதையெல்லாம் பேசினா தூக்கம் வராது. அந்த வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க, சொந்தக்காரங்க என்ன பத்தி என்ன சொன்னாங்க, இதெல்லாம் சொன்னா தூக்கம் வராது. ஆனா பகவத்கீதை பாகவதம் பேசினா தூக்கம் வரும், கேட்டா தூக்கம் வரும். அந்த அளவுக்கு மைண்டு மனசு அதை ஏற்றுக்க மறுக்குது. அப்போ பாகவத உபன்யாசத்துல நாங்கெல்லாம் கோயில்ல பாகவதம் சொல்லும்போது பாதி பேர் தூங்கிடுவோம், அப்படியே தூங்கிடுவாங்க.
அதே மாதிரி நாம ஜெபம் பண்ணும்போது பாதி பேர் தூங்கிடுவாங்க. அது ஒரு வகையில பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் தூக்கமே வராம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த ஜட உலகத்துல நிறைய பேர் தூக்கம் வராம கஷ்டப்படுறாங்க. அரசியல்வாதிக்கு பதவி போயிருமோன்னு தூக்கம் வர மாட்டேங்குது. சினிமா நடிகருக்கு படம் ஓடுமா ஓடாதான்னு தூக்கம் வர மாட்டேங்குது. வியாபாரிக்கு வியாபாரம் நடக்குமோ நஷ்டமாயிடுமோ தூக்கம் வர மாட்டேங்குது. பள்ளிகளுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல போனா பரீட்சையில பாஸ் ஆயிடுவோனா இல்ல மார்க் வாங்கிடுவோனா தூக்கம் வர ஆக மொத்தத்துல நிறைய பேர் தூக்கம் வராம கஷ்டப்படுறோம். ஆனா கிருஷ்ண பக்தியில வந்தா நிம்மதியா ஓய்வு எடுக்கலாம், நல்லா தூக்கம் வரும். நான் விளையாட்டுக்காக சொல்றேன். சோ பாகவதம் கேட்கும்போது தூக்கம் வரும். அது பார்வதி மட்டும் விதிவிலக்கல்ல. சிவபெருமான் பாகவதம் சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி தாயார் தூங்கி விட்டார். அப்போ அந்த மரத்து மேல ஒரு கிளி உட்கார்ந்துட்டு இருந்தது. அந்த கிளி என்ன பண்ணிட்டு இருக்கு, சிவபெருமான் பாகவதம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிளி ஊன்னு கேட்டு இருக்கு. சிவபெருமானும் பார்வதி தான் ஊன்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தா பார்வதி தூங்கிட்டான். சிவபெருமானும் தன்னை மறந்து கண்களை மூடிக்கொண்டு பகவானது நாம ரூப குணாதிசயங்களை அவ்வளவு அழகாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். பிளீஸ் ரிப்பீட் பிரபு, நோ சவுண்ட். சோ என்ன நடந்ததுன்னா, பாகவதம் கைலாசத்துல பாகவதம் நடந்துட்டு இருந்த போது அங்க பார்வதி தூங்கிட்டாங்க. ஆனா மரத்து மேல உட்காந்து ஒரு கிளி வந்து கேட்டு இருக்கு. இந்த கிளி என்ன பண்ணிட்டு இருக்கு, மரத்து மேல உட்காந்து கேட்டு இருந்தது. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணாரு, பார்வதி தான் கேட்டு இருக்காருன்னு நினைச்சா அந்த கிளி கேட்டு இருந்தது. பார்வதி தூங்கிட்டான். சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுது. எப்படி இது மாதிரி பாகவதம் கேட்கலாம்? பாகவதம் ரொம்ப பணிவா கேட்கணும், அடக்கமா கேட்கணும், பக்தர்கள் சங்கத்துல இருந்து கேட்கணும். இது மரத்து மேல உட்காந்துட்டு ஏதோ விளையாட்டை கேட்டு இருக்கு, இந்த கிளியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு தன் சூளத்தை எடுத்துட்டு ஓடுறார். சிவபெருமான் என்ன பண்ணாரு, தன் சூளத்தை எடுத்துட்டு அந்த கிளியை துரத்துறார். கிளி பறந்து 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 நேரா வந்து வியாசருடைய குகைக்கு வந்தது. கைலாசத்துல இருந்து வியாசர் குகை எங்க இருக்குன்னா, பத்ரி ஆசிரமத்துல மானான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வியாசருடைய குகை உண்டு. அங்க வந்து வியாச தேவர் பாகவதம் பேசிட்டு அவங்க மனைவி உட்காந்து கேட்டுட்டு இருந்தா. அந்த மனைவிக்கு தூக்கம் வந்தது. கொட்டாவி விட்டா ஆன்னு இந்த கிளி வாய்க்குள்ள போயிடுது. கிளி வாய்க்குள்ள போய் அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ள போய் உட்காந்துடுது. இவரு சிவபெருமான் கோவப்பட்டு வந்தவர், இந்த கிளி வந்து வியாசருடைய மனைவியோடைய கர்ப்பத்துக்குள்ள போயிடுது அப்படி என்ன பண்றது? வியாசர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் பகவானுடைய ஏற்பாடு தான், நீங்க பேசாம போங்க, அதை ஒன்றும் பண்ணாதீங்க, அது ஏதோ வாயில்லா ஜீவன் விட்டுடுக்கொண்டு. சிவபெருமானும் திரும்ப வந்துட்டார். சரி, இப்ப வந்து அந்த சுகதேவர் அந்த அந்த கிளியானது தாயினுடைய வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அது வெளியில வரவே இல்லை. வியாசரும் குழந்தை வெளியில வரும்னு பார்த்துட்டு இருக்காரு. அது வயிற்றுக்குள்ள போய் 18 மாசம் எடுத்து வெளியில வரல. அப்புறம் கூப்பிடுறார் வியாசர், ஏ சுகா வெளியே வான்னு சொல்றார். அவர் சார், நான் வெளியில வரமாட்டேன், வெளியில வந்தா மாயா என்ன பிடிச்சின்றோம். மாயான்னா என்னது? பகவான் கிருஷ்ணரை மறந்திருப்பதே மாயை. அப்ப வந்து மாயைன்னா என்னது? கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது மாயை, இல்லாதது இருக்குன்னு நினைச்சுக்கிறது மாயை. அப்போ சுகதேவர் என்ன நினைச்சிட்டாரு, நான் தாயினுடைய கருவிலே இருந்துக்கிறேன். வீடியோ ஆஃப் பண்ணிட்டுங்க பிரபு, அது கூட பண்ணி பார்ப்போமே. சோ மாயைன்னா என்னது? கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது மாயை. அப்ப சுகதேவன் நினைச்சிட்டாரு, நான் வெளியில போக மாட்டேன், நான் வெளியில போனா நான் பகவானை மறந்துடுவேன், மாயை என்ன பிடிச்சின்றோம், பௌதிக ஆசை, பௌதிக பட்டுதல், தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடுறது, இதனால நான் பிறப்புன்னு சக்கரத்துல மாட்டின்றுவேன். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம் பகவத்கீதையில படிச்சிருப்பீங்க. பிறப்பு இறப்பு முதுமை நோய் வேண்டவே வேண்டாம், நான் பேசாம அம்மாவுடைய கருவிலே இருந்துடுறேன். அப்ப வியாசர் சொல்றாரு, எப்படி அம்மாவுடைய கருவிலே இருக்கிறது, வெளியில வான்னு சொல்றாரு. நான் வரமாட்டேன், என்ன மாயா பிடிச்சிரும். அப்ப பகவான் கிருஷ்ணர் வந்து ப்ராமிஸ் பண்றார். பகவான் வந்து சொல்றாரு, சுகா நீ வெளியில வா, உன்னை மாயை பிடிக்காது, நீ என் பக்தன், எனக்கு பிரியமானவன், நீ வெளியில வான்னு பகவான் வந்து ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம், பகவான் வந்து வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சுகர் வெளியில வர்றார். சுகதேவ் கோஸ்வாமி தாயினுடைய கருவுல இருந்து வந்தார். தாயினுடைய கருவுல இருந்து வந்த குழந்தை ஒரே நிமிஷத்துல இளைஞனா மாறிட்டார். நீங்க சினிமா பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டுல வந்து ஹீரோ பணக்காரனாயிருவார், சாதாரண தொழிலாளியா இருப்பாரு, ஒரே பாட்டுல பணக்காரனாய் ஹீரோயினை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவார். அதெல்லாம் சினிமால சாத்தியமாகுது இல்லையா? அந்த மாதிரி விஷயம் சினிமாலேயே சாத்தியமாகும் போது ஆன்மீகத்துல ஏன் சாத்தியமாகாது? ஒரே செகண்ட்ல வியாசதேவருடைய குழந்தை சுகபிரம்மம் ஒரு சின்ன தாயினுடைய வயிற்றுல குழந்தையா வந்து அவர் இளைஞனா மாறினார். அடுத்த செகண்ட் இளைஞனா மாறினாரு. அவர் ஆடை ஒன்றும் போடல, திகம்பரன், திக்குகளை தான் ஆடையா போட்டு இருக்காரு. எல்லா திசைகளையும் ஆடையா போட்டு இருக்காரு. அவர் அப்படியே நடந்து போறார். அவர் நடந்து போகும்போது வியாசர் பின்னாடியே போறாரு.
என்னடா அது, இந்த குழந்தை என்னைய திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது, நான் அப்பா, இது என் குழந்தை, இது அவ அம்மா, அப்பா இருக்க அம்மா இருக்க, ரெண்டு பேரையும் கண்டுக்காம இந்த குழந்தை போயிட்டே இருக்குன்னு இவர் பின்னாடியே போறாரு. மகனே மகனே அப்படி கூப்பிட்டுட்டே போறாரு. இங்க ஃபாரஸ்ட்ல போய் நம்ம சவுண்ட் பண்ண எக்கோ ஆகும். ஃபாரஸ்ட்ல போய் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது 3 வார்த்தை எக்கோ ஆகும். மகனே மகனே மகனே, போகாத போகாத போகாத, நில்லு நில்லு நில்லு, அப்படி எக்கோ ஆகுது. ஸோ என்ன பண்றாரு, வியாச மகரிஷி சுகபிரம்ம பின்னாடி போறார். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு, திரும்பி கூட பார்க்கல. அப்புறம் என்ன ஆச்சரியம்னா, இவர் சொன்ன நான் அவனுக்கு பாகவதம் சொல்லி தரேன்னார். சுகபிரம்மத்தை முன்னாடி போயிட்டு இருக்காரு. சுகதேவ் கோசாமி சொன்னார், நான் அவனுக்கு பாகவதம் சொல்லி தரேன். அப்பதான் அந்த குழந்தை நின்னர். அப்படியே ஒரு யூடர்ன் போட்டார். திரும்ப வந்து, ஓகே நீங்க பாகவதம் சொல்லி தருவேல, நான் இருக்கேன். அப்போ வியாச மகரிஷி தனது குழந்தையான சுகதேவருக்கு பாகவதம் சொல்லி கொடுத்தார். வியாச மகரிஷி தனது குழந்தையான சுகதேவருக்கு பாகவதம் சொன்னார். அப்ப என்ன நடந்தது, முதல்ல பாகவதம் யார் சொன்னா, கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு சொன்னார். இரண்டாவது பிரம்மா நாரதருக்கு உபதேசித்தார். மூன்றாவது நாரதர் வியாசருக்கு உபதேசித்தார். வியாசதேவர் தனது புதல்வனும் மிக முக்கியமான ஒரு ஆன்மாவுமான உயர்ந்த ஆத்மாவான சுகதேவ் கோசாமிக்கு பாகவதம் உபதேசித்தார். அப்புறம் பாகவதம் கேட்டுண்டு அவர் அப்படி போறார். அப்பதான் அவர் வந்து பரீட்சித் என்ற ஒரு மகாராஜா. உங்க பாகவதத்துல வந்து முதல்ல வர சரித்திரம் பரீட்சித்தோட சரித்திரம். இந்த பரீட்சித்துங்கிறவரு ஆக சிறந்த ஒரு பக்தர். பாகவதத்துல பரீட்சித்தை பத்தி சொல்லும் போது அவரை மகா பாகவதர்னு சொல்லியிருக்கு. பாகவதத்துல பரீட்சித்தை பத்தி சொல்லும் போது அவர் மகா பாகவதன், உயர்ந்த பக்தன். பரீட்சித் யாரு, அவர் வந்து எகெயின் இன்டரப்ட். ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்புறம் சத்சங்கம் முடிஞ்சு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் திரும்ப சொல்றேன். சரி, அப்போ பாகவத் என்ன பேசிட்டு இருந்தோம், பரீட்சித்துடைய அப்பா வந்து அபிமன்யு. அபிமன்யோட தந்தை வந்து அர்ஜுனன். அர்ஜுனுடைய பையன் வந்து அபிமன்யு. அபிமன்யு உத்தரா. அபிமன்யுக்கு உத்தராவுக்கு பிறந்த குழந்தை பரீட்சித். அவருக்கு ஏன் பரீட்சித் என்ற பெயர் வந்தது, அவர் ஒரு நாள் அர்ஜுனா கிராண்ட்சன், அர்ஜுனாவுடைய பேர குழந்தை. ஒரு நாள் இந்த அஸ்வத்தாமன் என்ற ஒரு பிராமணன், அவர் பிறப்பால் பிராமணனை தவிர பிராமண தகுதியே இல்லாதவர். அவர் பிரம்ம பந்து அல்லது துஜ பந்து, உயர்ந்த குலத்தில் பிறந்து வீழ்ச்சி அடைந்தவர். உயர்ந்த குலத்தில் பிறந்து யார் அந்த தர்மத்தை செய்யவில்லையோ, ஒரு பிராமண குலத்துக்கு உண்டான தர்மத்தை செய்யாதவங்க அதுல இருந்து வீழ்ந்தவர்கள் பிரம்ம பந்து அல்லது துஜ பந்து. அப்போ அந்த அஸ்வத்தாமன் பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் மிக மோசமான செயல் செய்தார். என்ன பண்ணாரு, ஒரு பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டார். யாருக்கு, பாண்டவருடைய வம்சமே இருக்கக்கூடாது. அப்போ உத்தரையின் கருவில் பாண்டவருடைய வம்சம் இருக்கின்றது. அப்போ உத்தரையின் கருவில் அந்த குழந்தை பாண்டவருடைய வம்சம், கடைசியில் இருக்கிற ஒரே குழந்தை அது. இந்த குழந்தையும் கொன்று விட்டால் பாண்டவருடைய வம்சமே இருக்காது என்று அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டார். அஸ்வத்தாமன் என்ன பண்ணாரு, துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை போட்டார். அது உத்தரையின் கருவை நோக்கி வருகிறது. உத்தரையோ பகவானின் பக்தை, அவளுக்கு பகவானை தவிர வேறொன்றும் அறியாது. அவள் 2 கைகளையும் மேல உயர்த்தி பாகி பாகி கிருஷ்ணா கிருஷ்ணா மகாயோகி, ஓ பகவானே, ஓ எம்பெருமானே, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, எங்களுக்கு வேற யாரும் அடைக்கலம் கிடையாது, நீங்க ஒருவர் தான் அடைக்கலம். இந்த கருவில் இருக்கும் குழந்தை பாவமே அறியாதது, அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அந்த குழந்தை ஏன் இறக்க வேண்டும், அறியாது, அது ஏன் இறக்கப்பட வேண்டும், நீங்க தான் காத்து ரட்சிக்க வேண்டும். ஓ ஆபத் பாண்டவா, நாதரசகா, கேசவா, நீங்க தான் இந்த குழந்தையை காக்க வேண்டும் என்று உத்தரையானவள் 2 கைகளையும் உயர்த்தி பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார். எல்லோரு இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மா இருக்கார். எங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்கின்றதோ அந்த ஜீவன் கூட பகவானும் பரமாத்மாவா இருக்கார். அந்த பரமாத்மா என்ன பண்ணாரு, எல்லோரு இதயத்தில் இருக்கிற பரமாத்மா உத்தரையின் கருவுக்குள் சென்றார். உத்தரையின் இதயத்தில் இருக்கும் பரமாத்மா உத்தரையின் கருவுக்குள் சென்றார். அந்த குழந்தை பிரம்மாஸ்திரம் அந்த குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த பிரம்மாஸ்திரம் குழந்தையை தாக்குவதற்கு முன்பாக பகவான் அதை கிரகித்துக் கொள்கிறார். இன்று நிறைய தடங்கள். சோ பிரம்மாஸ்திரத்தை என்ன செய்தாரு, பகவான் வந்து கிரகித்து விட்டார், அதை செயலிழக்க செய்து விட்டார். அந்த குழந்தை மூர்ச்சி அடைந்து உடலை விடக்கூடிய நிலை, அந்த உஷ்ணம் தாங்க முடியாம பகவான் அந்த குழந்தை உயிர்ப்பித்தார். விஷ்ணுவால் காக்கப்பட்டதால் அந்த குழந்தை விஷ்ணுராதன் என்று அழைக்கப்பட்டார். அந்த குழந்தை முதல்ல பார்த்த முதல் உயிரினம்
இந்த பூமியில வந்த சிசுவானது முதல் தாயின் கருவறையில் பார்த்தது பகவான் வாசுதேவனை 4 கரங்களோடு. வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரேஷனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. வாசுதேவ கிருஷ்ணன், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌசுமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, அப்படி ஒரு அழகு. இந்த கட்டை விரலுடைய நுனிப்பாகம் சைஸ் தான். இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த அளவுதான் தாயினுடைய கருவுக்குள்ள அந்த பரிசுத்து குழந்தை விஷ்ணுராதன் பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவை தரிசனம் செய்தார். அந்த பிரம்மாஸ்திரத்தை செயலிழக்க செய்துவிட்டு அந்த குழந்தையை ஆசீர்வதித்தார் பகவான். உடனே அங்கிருந்து மறைந்து விடுகிறார். வெளியில வந்த குழந்தை தாயினுடைய கருவிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷ்ணுராதன் தேடுகிறார். நான் தாயினுடைய கருவுல முதல்ல பார்த்தது யாரு, அவர் எங்கன்னு எல்லா பக்கம் தேடுறார், பரீட்சை பண்றார். தான் காணக்கூடிய ஒருவரையும் இவர்தானா அதுன்னு தான் யாரையெல்லாம் பார்க்கிறாங்களோ அவரையெல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்ததுனால இவர் பரீட்சித் என்று அழைக்கப்பட்டார். பரீட்சித் மகாராஜா. யுதிஷ்டிர மகாராஜ், தர்மன் இந்த பூமி விட்டு மறைந்த பொழுது பகவான் கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே பாண்டவர்கள் துறவரம் மேற்கொண்டார்கள். பரீட்சித்தை இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா முடிசூடினான். பரீட்சித் மகாராஜாவை இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூகோளத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். இன்னைக்கு உள்ள அரசாங்கம் சரியா நிர்வாகம் பண்ண முடியாம நாடுகளை பிரித்து, அந்த நாட்டுக்குள் மாநிலங்களை பிரித்து, அந்த மாநிலத்துக்குள்ள மாவட்டங்களை பிரித்து, அந்த மாவட்டத்துக்குள்ள தாலுக்காவை பிரித்து நிர்வாகம் பண்றாங்க. ஆனா அன்றைக்கு ஒரே சக்கரவர்த்தி பரீட்சித் மகாராஜ் இந்த பூகோளத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். உலகம் இந்த பூகோளத்துக்கே சக்கரவர்த்தி, ஆகச்சிறந்த பெரும் மன்னன். அவரது ஆட்சி காலம் பொற்காலம். பரீட்சித்தின் ஆட்சி காலம் மன்னர் ஆட்சி அல்லது மக்களுக்கான ஆட்சி. ஏன்னா மன்னன் பிரஜைகளை தன் குழந்தைகள் போல பார்த்து கொண்டார். அவர் இந்த குழந்தை பிறந்த பொழுது, பரீட்சித் இந்த குழந்தை பிறந்த போது அவங்க தாத்தா யுதிஷ்டிர மகாராஜா ஆகச்சிறந்த ஜோதிட வல்லுநர்களை வளவெடுத்து கேட்கிறார். அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன் பெரும் ஜோதிட வல்லுநர்களை கூப்பிட்டு கேட்கிறார், இந்த குழந்தை எப்படி இருக்கும், என் வம்சத்து பேரை காப்பாத்துமா, நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த ஜோதிட வல்லுநர்கள், வேத விற்பனர்கள், பிராமணர்கள் அவங்கெல்லாம் ஜாதகத்தை கணித்து சொல்றாங்க, இந்த குழந்தை உங்க ஆட்சிக்கு சற்றும் குறைவில்லாமல் ஆட்சி செய்வான். இவனது ஆட்சி காலம் பொற்காலம். இவன் ஆளுவதில் ராமனை போல, தானம் வழங்குவதில் சிபி சக்கரவர்த்தியை போல, பக்தியில் பிரகலாதனை போல, அந்த மாதிரி இந்த குழந்தையோட மகிமைகளை சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த குழந்தை ஒரு பாம்பு கடித்து இறந்து விடுவார். இந்த குழந்தை எப்படி இறந்து போவாரு, ஒரு பாம்பு கடித்து உடலை விடுவார், அதையும் சொன்னாங்க. அப்போ பரீட்சித் மகாராஜா யுதிஷ்டிர மகாராஜ் கேள்விப்பட்டது போல ஆகச்சிறந்த பெரும் பக்தனாக ஆட்சி செய்கிறார். ராஜா ரிஷி. வெறும் புலன்பம் அனுபவிப்பவர் ராஜன். அந்த புலன்பம் அனுபவிக்காம ராஜ்யத்தை சேவைக்காக ஏற்றுக்கொள்வன் ரிஷி. பற்றில்லாமல், யார் ஒருத்தர் பற்றில்லாமல் இந்த உலகத்தை ஆள்கிறாரோ அவன் ராஜ ரிஷி. பரீட்சித் மகாராஜ் ஒரு ராஜ ரிஷி. அவர் ஒரு நாள் அப்படியே நகர்வலம் போனார். பரீட்சித் மகாராஜா ஒரு நாள் நகர்வலம் போனாரு. அங்க ரொம்ப அழுக்கான ஒருத்தன் ஒரு பசுவை துன்புறுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கிறார். ஒரு பசுவை துன்பப்படுத்திட்டு இருக்கிறத பரீட்சித் மகாராஜ் பார்க்கிறார். உடனே தன் உடைவாளை உருவினார். அடே அயோக்கியனே, என்ன துணிச்சல் இருந்தா என் ராஜ்யத்தில் ஒரு பசுவை துன்புறுத்துவாய், அது என் பிரஜை, என் குழந்தை, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை வெட்டி விடுவேன், தலையை சீவிடுவேன். அவனோ பரீட்சித்திடம் சரணடைந்தார். ஓ பரீட்சித்து, எனக்கு இடம் கொடுங்க. அவன் வேறு யாரும் அல்ல, அவன் கலிபுருஷன். கலிபுருஷன்கிறது கலியுகத்தோட தேவதை. இப்ப 4 யுகம் இருக்கு இல்லையா, சத்தியுகம், திரேதாயுகம், தாபரயுகம், கலியுகம். இந்த 4 யுகம் காலச்சக்கரம் போல மாறி மாறி வரும். சத்தியுகம், திரேதாயுகம் சுழண்டுகிட்டே இருக்கும். அப்போ துவாபரயுகம் முடிந்து கலியுகம் துவங்க போகிறது. பரீட்சித் மகாராஜ் ஆட்சி காலம் துவாபரயுகம் முடியுது. பகவான் கிருஷ்ணர் துவாபரயுகம் முடிந்ததும் மறைந்து விட்டார். பாண்டவர்களும் துறவரம் சென்று விட்டார்கள். அப்போ துவாபரயுகத்தோட இறுதியில பரீட்சித் மகாராஜ் அரியாசனத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போ கலியுகம் தொடங்க போகுது. ஆனா இருக்கிற 4 யுகத்திலேயே ரொம்ப மோசமானது கலியுகம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏதா ஒன்னா பாருங்க, கலிகாலங்க. எங்க கேட்குறாங்க பசங்கள்லாம், நாங்கள்லாம் எப்படியா வளர்ந்தோம், இப்படியே சொல்லுவோம் இல்லையா, நம்ம பிள்ளைகிட்டலாம் சொல்லுவோம், நாங்கள்லாம் எப்படியா இருந்தோம், எல்லாம் கலிகாலம் முத்தி போச்சு, இன்னைக்கு நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்குது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா.
அப்ப கலிகாலம் மிக மிக மோசமானது. சத்தியுகம் பொற்காலம், திரேதாயுகம் வெங்கலக்காலம், திரேதாயுகம் வெள்ளிக்காலம், துவாபரிகம் வெங்கல காலம், கலியுகம் இரும்பு காலம். இரும்பு காலம் போய் பிளாஸ்டிக் காலம் ஆயிடுச்சு கலியுகம். கலியுகம் இரும்பு காலம் போய் பிளாஸ்டிக் காலம் ஆயிடுச்சு. எல்லாமே பிளாஸ்டிக். அன்னைக்கு வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மர ஜாமான்கள் இருக்கும். அதுவும் துவாபரிகத்துல எல்லாம் தங்கத்தால் செய்த ஆபரணங்களை கொண்டு மேஜை நாற்காலி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. சரி, அதை விடுங்க, அது வேற டாபிக். சரி, என்னாச்சு? கலியுகம். இந்த கலிப்புருஷன் சொல்றாரு, ஐயா எனக்கு இடம் கொடுங்கன்னாரு. அடே அயோக்கியனே, உனக்கு இடமே இல்லை அப்படின்னாரு. ஐயா அப்படி சொல்லக்கூடாது, நானும் உங்க பிரஜை தான். ஓ பரிசித்து மகாராஜா, சரணடைந்த ஆத்மாக்களை நீங்க நிராகரிக்க மாட்டீங்க, சரணடைந்தவருக்கு நீங்க அடைக்கலம், யாரெல்லாம் உங்களை சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பீங்க, நானும் உன் பிரஜை தான், எனக்கு அடைக்கலம் கொடுங்க. அப்போ பரிசித் சொன்னாரு, உனக்கு இடமே கிடையாதுன்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, இடம் கொடுங்கன்னார். சரி, நான் இடம் தரேன், இந்த 4 இடத்துல போய் நீ இருனர். இந்த 4 இடத்துல போய் நீ இருந்துக்கலாம். எங்கெல்லாம் மது அருந்துறாங்களோ, எங்கெல்லாம் மாமிச பட்சணம் சாப்பிட்றாங்களோ, எங்கெல்லாம் தகாத உறவு பண்றாங்களோ, எங்கெல்லாம் சூதாடுறாங்களோ அங்க போயிருந்தேன். இது எப்போ? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. கலிபுருஷன் உலகெல்லாம் சுத்தி வந்தாரு. ஒரு கசாப்பு கடை கிடையாது, ஒரு சாராய கடை கிடையாது, ஒரு விலைமாது கூடம் கிடையாது, ஒரு இந்த சூதாட்ட கலக்கு ஒண்ணுமே கிடையாது. கலிபுருஷன் ஏமாந்து போனான். உலகெல்லாம் சுத்தி வந்தான் பரிசித்துக்கிட்ட. ஐயா நீங்க கொடுத்த இடம் உங்க ராஜ்யத்திலே கிடையாதுன்னு. ஏன்னா பரிசித்தை போன்ற ஒரு நேர்மையான செங்கோல் ஆட்சி பண்ணக்கூடிய பொற்காலமான ராஜ ரிஷி, அவருடைய ஆட்சி காலத்துல மதுபான கடை கிடையாது, கசாப்பு கடை கிடையாது, சூதாடுற கடை கிடையாது, விலைமாதுகள் கிடையாது. கலிபுருஷன் ஏமாந்து போனான். ஐயா எனக்கு வேற இடம் கொடுங்கன்னு. நீங்க சொன்னது உங்க ராஜ்யத்திலே இல்லைன்னு. அவ பரிசு சொன்னாரு, சரி செல்வம் எங்க இருக்கோ அங்க போய் இருந்துக்கோட்ட. செல்வம் எங்க இருக்கோ அங்க போயிரு, தங்கம் இருக்கிற இடம். செல்வம் இதெல்லாம் தானா வந்துடும். செல்வம் வந்துச்சுன்னா போதை வந்துடும், பேர் புகழ் பதவி எல்லாமே அடுத்தடுத்து வரும். சூதாடுறது, ஏமாத்துறது, திருடுறது, வஞ்சகம் எல்லாம் அடுத்தடுத்து வந்துடும். அதனால பரிசித் என்ன பண்ணிட்டாரு, நீ செல்வத்தில் போயிருந்தார். கலிபுருஷன் என்ன பண்ணாரு, பரிசித் தலைமையிலே அறிப்பான்ட்டார். ஏன்னா பரிசித் உலக சக்கரவர்த்தியா இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் மீண்டும் பரிசித் காட்டுல வேட்டையாடுறதுக்காக போனார். போனவருக்கு ரொம்ப தண்ணி தாகம், தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. சுத்தி முத்தி பாக்குற, எங்க நீர்த்தேக்கம் இருக்கா, கிணறு இருக்கா, ஏரி இருக்கா, ஆறு இருக்கா, குளம் இருக்கா. கடைசியில் ஒரு முனிவருடைய ஆசிரமம் தெரிஞ்சுது. இதோ இங்க ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருக்கு, போய் தண்ணி குடிக்கலான்னு போறார். அந்த முனிவரோ தன்னை மறந்து ஆழ்நிலை தியானத்தில் பகவானை தியானம் செய்து கொண்டிருக்கிறார் சமீக மகரிஷி. சமீக மகரிஷின் ஆசிரமத்துக்கு பரீட்சித்து சென்றார். முனிவர் தன்னை மறந்து 5 புலங்களையும் கட்டுப்படுத்தி அந்த பரமாத்மாவை பகவானை தியானம் செய்து கொண்டிருக்கிறார். வந்திருக்கிறது யாரு? பாராளும் வேந்தன், அதிதி தெய்வோபவ. விருந்தினர் வீட்டுக்கு வந்தா எழுந்து உபசரிக்க வேண்டும், வரவேற்க வேண்டும். ஓ இந்த ஆளு, இந்த முனிவர், நான் பாராளும் வேந்தன் வந்திருக்கிறேன், என்னை வரவேற்காமல் ஒரு ஜடம் போல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கோவப்பட்டு என்ன பண்ணாரு, அந்த ஆசிரமத்துக்கு வெளியில ஒரு செத்து போன பாம்பு இருந்து அந்த செத்த பாம்பை எடுத்து முனிவரின் கழுத்தில் மாலையாக போட்டு விட்டார். போட்டுட்டு அரண்மனைக்கு திரும்ப வந்துட்டார். அரண்மனைக்கு திரும்ப வந்தவர் அப்படியே மனதை நொந்து கொள்றார். ஏன்னா ஒரு பக்தர் அல்லவா, ஒரு பக்தர் இந்த மாதிரி காரியம் செய்வாங்களா? எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டும், எவ்வளவு பணிவாக இருக்க வேண்டும், எவ்வளவு எளிமையாக இருக்க வேண்டும், எப்படி எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். அதுவும் பரீட்சித்தை போன்ற ஒரு தூய பக்தர், பரீட்சித்தை போன்ற ஒரு சுத்த பக்தர் இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணலாமா? இது சரியா? ஓ நான் பெரும் பிழை செய்து விட்டேன் என் தன்னுடைய செயலுக்காக ஒரு வருத்தம் கொள்கிறார். நேத்திருக்கும் சுப்ரபுஜி. ஓகே, சோ பரீட்சித் மகாராஜா அரண்மனைக்கு திரும்ப வந்துட்டு அவர் தன்னை கடிந்து கொள்றார். சே நான் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது, என்ன தவறு செய்துட்டேன். அந்த முனிவர் பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்க, அவர் கழுத்துல போய் செத்த பாம்பு எடுத்து போட்டேனே, எவ்வளவு கீழான செயல் பண்ணிட்டேன் என்று பரீட்சித் தன்னை நொந்து கொள்றார், கடிந்து கொள்கிறார். அதே சமயம் அந்த பிராமணரின் சிறுவன் குழந்தை, அந்த பிராமணர் முனிவருடைய சமீக முனிவருடைய குழந்தை சிறுவன் சிருங்கி என்று அழைக்கக்கூடிய அந்த பையன் விளையாடி கொண்டிருந்தான் மற்ற நண்பர்களோட. அவன் திரும்ப ஆசிரமத்துக்கு பார்த்தா தன்னுடைய தந்தையாரின் கழுத்தில் யாரோ இறந்து போன பாம்பு எடுத்து போட்டிருக்கிறான். உடனே அந்த பிராமண சிறுவனின் கண்கள் சிவந்தது, சினம் புருவத்துக்கு மத்தியில் வந்தது.
அந்த பசுவிற்கு 4 கால் இருக்குமே, அதை சொல்லுங்க பிரபு. ஓகே, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இன்னும் அடுத்தடி கிளாஸ்ல இருக்கு இல்லையா, சொல்லுவோம். ஸோ என்ன நடந்தது, அந்த பிராமண சிறுவன் தன்னுடைய தந்தையாரின் கழுத்தில் யாரோ இறந்து போன பாம்பு எடுத்து போட்டிருக்கிறாங்க. என்ன ஒரு துணிச்சல் அவருக்கு. அந்த பிராமணின் சிறுவனின் கண்கள் சிவந்தது, கோபம் புருவத்தை உயர்த்தியது, கையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டார். பஞ்சபாத உதர்ணி, அந்த ஆஜமனுக்கு அப்புறம் தண்ணி எடுத்துட்டு கமண்டத்தின் தண்ணி எடுத்து அந்த கையில் வைத்துக்கொண்டு சபிக்கிறார். இதை செய்த அந்த பாராளும் வேந்தன், இந்த சத்திரனுக்கு என்ன ஒரு துணிச்சல், இவங்க நாங்க இவங்களுக்கு பாதுகாப்பு தரோம், எங்களுடைய ஆசீர்வாதத்தை தான் இவங்க ராஜ்யம் பண்றாங்க, என்ன ஒரு துணிச்சல் இருந்தா இது ஒரு காரியம் செய்திருப்பாரு. அவர் இன்றையிலிருந்து 7வது நாள் அவர் பாம்பு கடிச்சு இறந்து போகட்டுன்னு சபிக்கிறார். அப்ப அந்த பிராமண சிறுவன் சபித்து விட்டார். அந்த பாராளும் வேந்தனாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என் தந்தையை அவமானப்படுத்தியவன் இன்றையிலிருந்து 7வது நாள் பாம்பு கடித்து இறக்க கடவாயாக சபித்து விட்டார். பாருங்க, பிராமணருடைய குணங்கள் வேதம் பறைசாற்றுகின்றது. சத்திய சம தவ சௌச்சம் சாந்தி ராஜவம் ஏவச்ச ஞான விஞ்ஞான மாஸ்திக்கம் பிரம்மகர்ம சபாவச்சம். பிராமணன் என்றால் பொறுமை, சகிப்புத்தன்மை, எளிமை, வாய்மை, தூய்மை, தவம், கருணை, இந்த தெய்வீகமான குணம் நிறைந்தவர்தான் பிராமணர். ஆனால் இந்த சின்ன பையன் தன்னுடைய சக்தியை துஷ்பிரயோகம் செய்து விட்டார். அப்ப கலியுகத்துடைய முதல் அடையாளம் உயர்ந்த வகுப்பினர்கள் வீழ்ச்சி அடைவார்கள். கலியுகத்தோட முதல் அடையாளம் பரீட்சித் மகாராஜா செய்யக்கூடியாத ஒரு செயலை செய்து விட்டார், இந்த பிராமண சிறுவனும் சபித்து விட்டார். ஸோ மன்னருக்கு தெரிய வந்தது, இந்த மாதிரி அந்த முனிவரின் கழுத்தில் பாம்பு இட்டதுனால அவருடைய பையன் இவர் சபிச்சிட்டாரு, இன்னிலிருந்து 7வது நாள் இவர் பாம்பு கடிச்சு இறந்து போவாரு. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த பையனை பிடிச்சி பாதாள சிறையில போடும்போம் இல்லையா. நாம அந்த இடத்துல இருந்தா அந்த பையனை பிடிச்சி பாதாள சிறையில போடுங்க, அவன் அன்னகாரம் இல்லாம தூக்குல போடுங்க, இதை தான் முதல்ல செய்வோம். 2வது, இன்னும் 7 நாள் தான் நான் இருக்க போறேன், அப்ப நான் என்னென்ன செய்யணும், முதல்ல சாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது, பாம்புகள்லாம் பிடிச்சி எரிச்சு போடுங்க, அரண்மனைக்குள்ளேயே பாம்பு வராம பண்ணுங்க, அந்த புறத்துக்குள்ள பாம்பு வராம பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கேன் அந்த பணத்தை எல்லாம் வசூல் பண்ணணும், நான் என்னெல்லாம் அனுபவிக்கலையோ அதெல்லாம் இதெல்லாம் நான் திட்டம் போடுவோம். பரிசித்து முடிவு பண்ணார், ஒரே நிமிடம் தான், இன்னையிலிருந்து 7வது நாள் நான் பாம்பு கடிச்சு இறக்க போறேன். அப்ப எனக்கு எதுக்கு ராஜ்யம், எனக்கு எதுக்கு இந்த அரண்மனை வாழ்க்கை, எனக்கு மரணம் எப்போதும் தெரிந்து விட்டது. இப்ப இந்த வகுப்புல நம்ம ஒரு 150 பேர் இருக்கோம், நம்ம யாருக்காவது தெரியுமா மரணம் எப்போன்னு? நம்ம ஒருத்தருக்கும் தெரியாது. அது 60 வயசுல வரப்போகுதா, 70லயா, 40, 50, 30, 20, உத்தரவாதமே கிடையாது. ஆனா இந்த உலகத்திலேயே பரீட்சித் மகாராஜாவுக்கு மட்டும்தான் தெரிந்தது, இன்றிலிருந்து 7வது நாள் நான் இறக்க போறேன். இன்னையிலிருந்து 7வது நாள் ராஜ்யத்தை துறந்தார், துறவரம் ஏற்றுக்கொண்டார், தன் மகன் ஜனமேஜயனை அரியாசனத்தில் அமர வைத்தார், காட்டுக்கு புறப்பட்டு விட்டார், கங்கை கரையில் போய் அமர்ந்து கொண்டார். கங்கை கரையில் போய் உட்காந்துட்டு, எந்த பாம்பு வந்தாலும் என்னை தீண்டட்டும், நான் உடலை விட தயாரா இருக்கேன், நான் என்ன செய்ய வேண்டும், மரணத்தின் தருவாயில் என்ன செய்ய வேண்டும், யாரை பற்றி கேட்க வேண்டும், யாரை பற்றி பேச வேண்டும், இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் தான் என்ன, மரணத்தின் தருவாயில் ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். பரீட்சத்தை போன்ற பெரும் சக்கரவர்த்தி, இந்த உலகத்தை கட்டி அடக்கி ஆண்ட ஒரு பேரரசன் துறவரம் ஏற்றுக்கொண்டார் கேள்விப்பட்டது. பெரிய பெரிய மகா ரிஷிகள் முனிவர்கள்லாம் அங்க வர்றாங்க, பரீட்சத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வியாசரின் புதல்வரான சுகதேவ கோசாமி வந்தார். சுகதேவ கோசாமியின் தாமரை பாதங்களை வணங்கி கொண்டு பரீட்சித் கேள்வி கேட்கிறாரு, ஓ சுகதேவ கோசாமி, உங்களை சந்தித்தது நான் செய்த பாக்கியம், நான் என்ன செய்யணும், எனக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு, நான் 7வது நாள் உடலை விட போறேன், இந்த 7 நாள் நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யாரை பற்றி கேட்கணும், யாரை பற்றி பேசணும், எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் புனிதப்படுத்திக் கொள்வது, எப்படி நான் மீண்டும் பிறவா நிலை அடைவது. அப்ப சுகதேவ கோசாமி பரீட்சித்தை புகழ்றார், ஓ பரீட்சித்து, நீ ரொம்ப பாக்கியம் செஞ்சவர், ஏன்னா இங்க யாருக்குமே தெரியாது எப்போ மரணம் வரப்போகுதுன்னு, உனக்கு தெரிஞ்சு போயிடுது நீ எப்ப இறக்க போறேன்னு, இன்னிலிருந்து 7வது நாள் தான் நீ இறக்க போற, நீ தினமும் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்க வேண்டும், பாட வேண்டும். பரீட்சித் மகாராஜ் சுகதேவ கோசாமியின் தாமரை பாதங்களை சரணடைஞ்சு எனக்கு அந்த பாகவதத்தை சொல்லுங்க, பகவான் என்னென்ன அவதாரம் செய்தார், என்னென்ன லீலைகள் செய்தார், இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த சிருஷ்டிப்பு லீலை எப்படி நடக்குது, பகவானுடைய அவதாரத்தின் நோக்கம் என்ன,
ஏன் தேவைக்கு குழந்தையாக பிறந்தார், ஏன் பூதனை வதம் செய்தார், ஏன் நரகாசுரனை வதம் செய்தார், ஏன் ராம எடுத்தார், நரசிங்க அவதாரத்தின் கதை என்ன, அதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன, வாமன அவதாரத்தின் சரித்திரம் என்ன, இப்படி மிக ஆர்வமாக உற்சாகமாக கேள்வி கேட்டார் பரீட்சித். சுகதேவ கோசாமியும் தன்னை மறந்து உற்சாகமாக பதிலளிக்கிறார். பசி, ஏக்கம், தாகம், கவலை ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் ரொம்ப ஆர்வமா கேட்கிறாரு, ஒருத்தர் ரொம்ப ஆர்வமா பேசுறாரு. இருவரும் தன்னை மறந்தார்கள், பகவான் லீலைகள் லயத்து விட்டார்கள். அப்படியே 7 நாள் போனதே தெரியாது. 7 நாளும் பரீட்சித் மகாராஜ் ஓரொரு நாளும் பகவானுடைய ஓரொரு அவதாரம், இந்த அவதாரத்தின் லீலைகள், பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தர்களின் தெய்வீகமான குணங்கள், பக்தி தொண்டோட மகிமைகள், பகவானின் கல்யாண குணங்கள், இதெல்லாம் கேட்டு பேரானந்தம் அடைகிறார். பகவான் கிருஷ்ணன் லீலைகளை கேட்டு பரவசம் அடைந்தார். 7வது நாள் எந்த பாம்பு தீண்டி இறக்கப்படுவார்கள் சபிக்கப்பட்டாரோ அதே பாம்பு பரீட்சித்தை தீண்டியது அவர் உடலை விட்டார். அப்போ இதில் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாயினுடைய கருவில் இருக்கும் போதே காக்கப்பட்ட குழந்தை, தாயினுடைய கருவில் இருக்கும் போதே பகவான் விஷ்ணுவால காக்கப்பட்ட குழந்தை ஒரு பாம்பு கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாத பகவானால. அப்போ இவை அனைத்தும் பரீட்சித்தோட பிறப்பு, அவரது செயல்கள், அவரது மறைவு எல்லாம் பகவானுடைய திட்டம். பகவான் திட்டமிட்டார், பரீட்சித்தை இந்த பூமி கொண்டு வரணும், அவரை ராஜ்யத்திலிருந்து வெளியில் எடுக்கணும், அவரை காட்டுக்கு போக வைக்கணும், சுகபிரமத்தை சந்திக்கணும், பாகவதம் பேசப்படணும். அந்த பாகவதம் கலியுக மக்கள் நமக்கு கிடைக்கணும். அப்போ பாகவதம் கலியுக மக்களின் நன்மைக்காக பகவானால் விட்டு செல்லப்பட்டது. சரி, இப்ப அந்த 5 கேள்விக்கு பதில் கிடைச்சுதா? பாகவதம் என்றால் என்ன? பகவானும் பக்தனுக்கும் உள்ள அன்பு பரிமாற்றம், பகவானது தெய்வீகமான குணங்கள், பக்தி தொண்டோட மகிமைகள், பக்தர்களின் கல்யாண குணங்களை வர்ணிக்கக்கூடியது பாகவதம். யாருக்கு உபதேசிக்கப்பட்டது? பரீட்சித் மூலமாக நமக்கு உபதேசிக்கப்பட்டது. எங்கு உபதேசிக்கப்பட்டது? கங்கை கரையில் உபதேசிக்கப்பட்டது. ஏன் உபதேசிக்கப்பட்டது? பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபட நினைக்கிறவங்க அவங்க பாகவதம் படிக்க வேண்டும். நித்தியம் பாகவத சேவையா, இந்த பௌதிக குணங்கள்லேருந்து விடுபடணும். காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், இதுல இருந்தெல்லாம் விடுபடணும். நம்ம பாகவதம் கேட்கணும், பாகவதம் படிக்கணும், பக்தர் சங்கத்துல இருந்து பாகவதம் கேட்கணும், பக்தர் சங்கத்தில் பாகவதம் படிக்கணும். அப்போ பரீட்சித் மகாராஜ் என்ன ஒரு நிலை அடைந்தாரோ, இந்த உடலை விட்டு பகவான்கிட்ட போனார் இல்லையா, அதே நற்கதி நமக்கு கிடைக்கும். அப்போ பரீட்சித் மகாராஜுக்கு 7 நாள் தான் இருந்தது, அதனால அந்த 7 நாளை பயன்படுத்திக்கிட்டாரு. நமக்கு தெரியாது எப்ப மரணம் வரும்னு. அதனால நம்ம எல்லாரும் நித்தியம் பாகவத சேவையா, தினமும் பாகவதம் படிக்கணும், நித்தியம், எவ்ரி டே. அதனால பாகவத புத்தகம் இல்லாதவங்க உங்களுடைய அட்மின்ட்ட சொன்னா புத்தகம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. 12 ஸ்கந்தம், 18 புத்தகம், 18,000 ஸ்லோகம். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், தினமும் பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும். இந்த மனித வாழ்க்கையில் நாம் நம்மை புனிதப்படுத்திக் கொள்கிற மிக உயர்ந்த வழி. பகவான் கிருஷ்ணர் பாகவத ரூபத்தில் இருக்கின்றார், கலியுகத்துல பாகவத ரூபத்தில் இருக்கார். அதனால பாகவதம் அடுத்த லெவல், அடுத்த ஸ்டேஜ். நம்ம பக்தியை எப்படி செய்யணும், பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும், பகவானை பற்றி எப்படி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறது, பகவானுடைய தெய்வீகமான குணம் என்ன, பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம் என்ன, பக்தர்கள் எப்படியெல்லாம் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்காங்க இல்லையா. பகவத்கீதையில சரணாகதி பண்ணுன்னு சொல்லிட்டாரு, எப்படி சரணாகதி பண்ணணும்னு தெரியணுமே. எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்னட்டு சரணடைஞ்சிடும் பகவான் சொல்லிட்டாரு. பாகவதம் எப்படி சரணடைய வேண்டும் என்று காண்பிக்கிறது, எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்று காண்பிக்கிறது, எப்படி பகவானத்தில் அன்பு செய்ய வேண்டும் என்று காண்பிக்கிறது. பிரகலாதன், பரீட்சித், துருவன், பிரியவர்தன், நாரதர், எக்கச்சக்கமான பக்தர்கள், எக்கச்சக்கம், அம்பரீஷன், சித்திரகேது, பரதன், எக்கச்சக்கமான பக்தர்கள். அப்ப பாகவதம் ஃபுல்லாவே ரியலைசேஷன். பகவத்கீதா கிவ்ஸ் நாலேஜ், பாகவதம் கிவ்ஸ் ரியலைசேஷன். பகவத்கீதை நமக்கு ஆத்மீக அறிவு கொடுக்குது, பாகவதம் அனுபவத்தை கொடுக்கும். பாகவதம் படிக்கும்போது அனுபவம் கிடைக்கும். ஓ, இதுதான் பக்தியா, இப்படி பக்தி செய்யணுமா, இந்த மாதிரி பகவான் அன்பு செஞ்சிருக்காங்களா, இப்படி எல்லாம் சரணாகதி பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி பகவான் பக்தர்களை காப்பாத்திருக்காரா, இப்படி எல்லாம் கூட அன்பு செஞ்சிருக்காரா, அந்த அனுபவம் பாகவதத்துக்கு கிடைக்கும். அதை நம்ம நடைமுறையில் பயிற்சி பண்ணும்போது நமக்கும் பக்தியில அனுபவம் கிடைக்கும். நம்ம பகவான் எப்படி சரணடையணும், அவர்கிட்ட எப்படி அன்பு செய்யணும், எப்படி அவருக்கு சேவை பண்ணணும், பக்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் அனுபவம் நடைமுறையில் கிடைக்கும். அதனால நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பல்வேறு இடைஞ்சல்களுக்கு மத்தியிலையும் இன்னைக்கு இந்த டவர் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது, இதெல்லாம் பொருட்படுத்தாம இருந்து கூட நீங்க பொறுமையா இருந்து இந்த சத்சங்கத்துல கலந்துட்டீங்க.
உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாஞ்சா